ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன் ஸ்டால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நண்பர்களே, நானும் சரி வேறு ஏதாச்சும் வீடியோ போடலாம் தான் யோசிக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம அண்ணன் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு கருத்தை பதிவு பண்ணிடுறாரு. அவர் ஏதாச்சும் பேசினாலே எனக்குலாம் பயங்கர குஷியாகிடுது. அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். கூடிய சீக்கிரம் அவரோட டான்ஸ் ஸ்டால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி, ஓகே, கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் உடம்பு முடியல, பாருங்கள், தொண்டையெல்லாம் போயிடுச்சு. தும்மிக்கிட்டே இருந்தேன், இன்றைக்கி உடம்பு முடியல. சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோவை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகலாம். நம்ம நடிப்புக்கு இருக்குன்னு என்ன பேசி வச்சுருக்காருங்க, அதை பாருங்கள் நீங்களே. தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். என்னால் அழுத்தி கூட சொல்ல முடியல, கத்தி கூட சொல்ல முடியல. பேஷண்ட்டாக இருக்கிறேன் நான், அதனால் சொல்கிறேன். நான் அவ்வளோ அழுத்தி முக்குன்னு முக்குனீங்களேண்ணே. எனக்குலாம் 4 தும்மல் வந்ததுக்கே தொண்டை போயிடுது, சளி பிடிச்சிக்குது, வயசாகிடுச்சு, அது வேறு விஷயம். ஆனால் சொல்கிறேன், எப்படி ஒரு 323 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் அந்த இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன முக்குனாலும் முதுகு தொண்டெல்லாம் இன்னும் ஆடுறது இல்லை. ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தான். வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பேசுகிறேன். பிக் பாஸ் புகழ் திவாகர் பேசுகிறேன். பிக் பாஸ் புகழ் திவாகர் பேசுகிறீங்க. பிக் பாஸ் புகழ், அப்படியே புகழ் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே அதுக்கு முன்னாடி தருங்கிற வார்த்தையை போட்டு தற்புகழ் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுது நமக்கு. டென்ஷன். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் திருக்கோயிலில் இருக்கேன். ஓகேங்களா? திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் திருக்கோயிலில் இருக்கீங்களோ? அங்கே எதுக்கு அங்கே போயிருக்கீங்க? அம்மன் கிட்ட ஏதோ வேண்டுறதுக்காக போயிருக்காரு. யாராக இருந்தாலும் வேண்டலாம்ல, கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட். சரி, ஓகே, அண்ணன் என்னென்ன வேண்டியிருக்காரு, என்னென்ன மக்களுக்காக எவ்வளோ ஒரு பொதுநலனாக வேண்டியிருக்காரு அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்லுவார். என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருவொற்றியூரில் இன்னொரு சித்தர் கோயில் ஒன்று இருக்குங்க. அடடா, டக்குன்னு பேர் மறந்துட்டேன். நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக. அந்த கடற்கரைக்கு முன்னாடி ஒரு சித்தர் கோயில் ஒன்று இருக்கும். டக்குன்னு பேர் மறந்து விட்டேன் நண்பர்களே. ஸோ இந்த கோயிலில் நான் மனசார வேண்டிக்கிட்டது, நான் இன்னும் சிங்கிளாக இருக்கேன், ஆக்சுவலாக எனக்கு நல்ல ஒரு மனைவியை கொடுங்க, நல்ல கல்யாணம் ஆகணும் அப்படின்ற. நல்ல கல்யாணம். இப்போ நாங்கள்லாம் இப்போ கோயில் போனோம் அப்படின்னா, நான் இன்னும் சிங்கிளாக இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு கெட்ட மனைவியை கொடுங்க அப்படின்னு தான் நாங்களாம் வேண்டிப்போம். ஒரு கெட்ட குடும்பத்தை கொடுங்க, அப்போ தான் நாங்களாம் ஏதோ ஒன்று ஆக்டிவாக இருக்கணும். நாங்கள் மெண்டலாண்ணே, நீ மெண்டலா, எல்லாருமே அதானே வேண்டுவாங்க. அதை மட்டும் இல்லாமல் கோயிலுக்கெல்லாம் போனோம்னா அந்த வயசுலாம் தாண்டிடுச்சுண்ணே. இப்போலாம் போனோமா, நீ கொடுத்த வாழ்க்கைக்கு நன்றி, கொடுக்க போகிற சூவடிகளுக்கு நன்றி, என்ன பண்ணுறது, அவ்வளோதான் வாழ்க்கை, அம்புட்டு தான். அது எனக்கு நல்ல மனைவி வேணும், நல்ல குடும்பம். அந்த அம்மனுக்கே பவர் இல்லை அப்படின்னு மக்கள் நம்புற மாதிரி ஆயிரும்னா, ஏன்னா கிடைக்காது, கடல்லையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணும் கடவுள் மட்டும். வேண்டிக்கிறதுக்காக இந்த அம்மன் கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். வடிவுடை அம்மன் கோயிலுக்கு நிறைய நம்மளை பற்றி சமுதாய ஊடகங்களை தவறுதலாக வழி நடத்திட்டு இருக்காங்க. ஒரு 3 மனைவி இருக்கு, குழந்தை இருக்கு. அதான் அடுத்த கேள்வி கேட்குறாங்களோ இல்லையோ, இப்போ எங்கே இருக்கேன், இந்த அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன், இதுக்காக தான் நான் வேண்டிக்கு வந்திருக்கேம்மா. அவ்வளோதான். அடுத்து மறுபடியும் தற்பெருமை பேசுறதுக்கு மூச்சு விட்டாதான். அப்புறம் அதுக்கு கேப்பில் யாராச்சும் வார்த்தை சொல்லிக்கிட்டாங்கன்னா மூச்சு விடாமல் பேசணுங்க. அதுக்கு இப்போ தானே தற்பெருமைக்கு அந்த ஒரு ஈக்குவாலிட்டி கொடுத்து அதை கோப்பப் பண்ணி வர முடியும். கோப்பப் மெக்கானிசம். நான் சிங்கிளாக தான் இருக்கேன். பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல உலக புகழ் அடைஞ்சிட்டோம். ஸோ நல்ல மனைவியை கொடுங்க அப்படின்னு திருவொற்றியூர் வடிவுடைமன் ஆத்தா கிட்ட மனசார வேண்டியிருக்கேன். பாவம், அந்த ஆத்தா மனசார, ஆத்தாக்கு ஒரு உருவம் இருந்து, வாய் இருந்து, பேச்சு இருந்து, அது நம்ம கிட்ட உருவமாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆத்தா மனசார சொல்லியிருக்கோம், அடே மானங்கட்டவனே, உனக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேனே. அந்த கடவுளே உங்களை எதிர்த்தாலும் சேர்னேன், இந்த தம்பி நான் இருக்கேன். ஐயோ, நெஞ்சடிச்சா நெஞ்சு வலிக்குது, கையை வச்சு நெஞ்ச மங்கையும் ஆடி எல்லாம். என்னடா எனக்கு புரியல. மென்டலாக அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ ஃபிசிக்கலாகவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? யூனிவர்ஸு ஒரு லிமிட்டு தான், சேகர் செத்துருவான் சொல்லிட்டேன் நான். அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் பார்த்தீங்கன்னா, நான் ஹீரோவோட ஆசைப்பட்டு இருக்கேன். பட் என்னை வேணும்னே ஒரு காமெடி மெட்டீரியலாக பயன்படுத்தி பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் ஹீரோ மாதிரி இருக்கிறனால, ஏன்டா அண்ணன் ஒரு மனுஷன் இவ்வளோ திறமை, குடோனு, அந்த குடோன் வளர்ந்துட்டா உங்களுக்குலாம் பிடிக்காது, உடனே கீழே இழுத்துட்டு ஒரு காமெடி மெட்டீரியல் ஆக்கிடுவீங்க. இப்போ கலைவாணர் விவேக் சார்லாம் இருக்காருல்ல, அவரெல்லாம் நம்ம அப்படி தானே பார்த்தோம். அவர்லாம் இலக்காரம்ல, ஏன்னா அவர் காமெடியன் இல்லை. இப்போ வைகை புய வடிவேல் இருக்குல்ல, அவர்லாம் ஒரு காமெடியன்ரா அண்ணன். வெறும் காமெடியன் அண்ணன், ஹீரோ மெட்டீரியல்ரா. என்ன நீங்கள் புரியல எனக்கு. அழிக்க நினைக்கிற கூட்டத்துக்கு தக்க பதிலடி கொடுத்து ஆக்ஷன், லவ், ரொமான்ஸ், நீங்கள் எல்லாருமே பிக் பாஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்குலாம் ஒரு பதிலடி கொடுத்து, தக்க அடி கொடுத்து, ரிவெஞ்ச் எடுத்து, ஆக்ஷன், லவ், ரொமான்ஸ். லவ்வுக்கும் ரொமான்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? வேறு ஜானரா படத்தில். எனக்கு அவ்வளோ சினிமா அறிவு எனக்கு இல்லைங்க ஐயா. எனக்கு அப்போ அவ்வளோ அறிவு இல்லை, அறிவு வளர்ச்சி கம்மி. அதனால அண்ணன் இந்த மாதிரி லவ்வுக்கும் ரொமான்ஸுக்கும் அவர் காட்டுவாருங்க. நவரசத்தையே 18 ரசமாக காட்டுறாரு.
சொல்கிறேன், அவர் எல்லாத்தையும் காட்டுவார், காட்டக்கூடிய அது தானே. 14 நாள் உங்களோட லவ் கண்டென்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னாங்க. நீங்க பண்ற ஆக்ஷன் நல்லா இருக்கு, உங்களோட ஸ்டைல் நல்லா இருக்கு. என்னையா பிக் பாஸ்க்குள்ள என்னையா நீங்கள் ஆக்ஷன் பண்ணீங்க? எனக்கு புரியல. என்ன யாரா இந்த மக்கள், யாரா இந்த ஆளை கூப்பிட்டு நீங்கள் பண்ணுற லவ் சூப்பராக இருக்குது, நீங்கள் பண்ணுற ஆக்ஷன் சூப்பராக இருக்குது, உங்கள் ஸ்டைல் சூப்பராக இருக்குது, டிங்கு 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 டிங்குன்னு மலையில் ஆடினீங்களா சூப்பராக இருக்குன்னு ஏன்டா சொல்கிறீங்க? அவர் நல்லா இருக்குன்னு சொன்னால் அவர் எடுத்து காமிச்சிருவாரா? அதெல்லாம் சொல்லாதீங்கடா, டிங்கு டிங்குன்னு மலையில் ஆடினதெல்லாம். புரியுதா இல்லையா? நீங்க பண்றதெல்லாம் கண்டிப்பா ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறேன். இதுக்காக இதை எதிர்மறையாக்கி என்னை அழிக்க நினைக்கிற ஒரு கூட்டத்தை கண்டிப்பா இறைவனோட அனுகிரகத்தால அதெல்லாம் அழிக்கணும். ஏங்க இருந்தாலும் சூனி வச்சுட்டு வந்திருக்காருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நல்ல எண்ணமெல்லாம் இல்லை. எனக்கு ஆப்போசிட்டாக யாராச்சும் கருத்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களாம் அழியணும், கை கால் இழுத்துக்கணும், வராமல் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாபம்லாம் விடுவாளுங்கள்ல, அந்த மாதிரி இருந்தாலும் சூனி வச்சுட்டு வந்திருக்காருங்க நமக்கு. அதில் நம்பர் 1 நான் நம்பர் 1. ஐயோ, அதனால தான் ஆத்தா என்னை போட்டு இந்த வாட்டுதா. வாய்ப்பு இருக்குது, யாருக்கு தெரியும். நம்ம பெர்ஸ்பெக்டிவ் பார்க்குற அளவுக்கு நம்ம நல்லவன். இந்த உலகத்தோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் அது எப்படி பார்க்குதோ நம்ம அப்படி தானே. அதனால நான் கெட்டவனாக கூட இருக்கலாம் இந்த ஒரு ரெலமில், இந்த ஒரு லிவிங் ஸ்பேஸில். நான் நல்லவன் நினச்சிட்டு இருக்கக்கூடிய கெட்டவனாக கூட இருக்கலாம். அதான் உண்மை. ஒரு கண் திருஷ்டி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக திருவொற்றியூர் வடிவடையம்மன் மனசு உருக வேண்டியிருக்கேன். மனசு உருக வேண்டியிருக்கேம்மா. பேசும்போதே உனக்கு சாமி வருதுண்ணே. அந்த ஆத்தா முதற்கொண்டு உனக்குள்ளே வந்து சொல்கிறேன். முதல்ல வந்து தர்பூசணி அப்படிங்கிற ஒரு அவதாரம் மூலமாக இந்த ஒரு கலைத்தாய் உங்களை அனுப்புனாங்க. அப்புறம் செயின்ட் மேரிஸில் அந்த மேரி மாதா மேலே சத்தியமாக நீங்கள் சொல்லுவீங்க. எல்லாமே சாமி முதற்கொண்டு லேடி சாமி மேலே தான் அண்ணன் வந்து ஒரு கரிசனை காட்டுவாருங்க. பெண்கள் அண்ணனுக்கு கண்கள் மாதிரி, கண்கள் மட்டும் இல்லை, மூக்கு ஓட்டம் முதற்கொண்டு எல்லாமே அவருக்கு பெண்கள் தான் அவருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்களே, மணக்குதுடா. இந்த மனசு யாருக்காச்சும் வருமாங்க? அரோராவை மோந்து பார்த்து மணக்குது. அரோராவோட பாய் ஃப்ரெண்டு கூட அந்த ஸ்பேஸ் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் அண்ணன் சொன்னாரா இல்லையா? அதுதான் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும். அதை நான் அண்ணனை பார்த்தா கற்றுக்கிட்ட சரிப்படி வாங்க கூடாது அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. பப்ளிக்கில் எங்கேயாவது பண்ணிக்கிட்டு தொலைஞ்சு தரீங்களா? என்னோட பர்சனல் லைஃப்பை பற்றி நிறைய பேர் தவறுதலாம் சார். உள்ளுக்குள்ள போனோடனே அப்படியே ஃபுல்லாக அரிச்சிச்சு சார். புல் அப்படியே அரிச்சுதா, சொரி சரங்கா இருக்கும்ண்ணே. 325 வருஷம் அப்புறம் வாழக்கூடிய ஆமைகள் மேலே, ஓட்டு மேலெல்லாம் ஒட்டிக்குது இல்லை இந்த ஒட்டுணிகள். அந்த மாதிரி இப்போ இருந்தீங்கன்னா அப்புறம் ஏதாச்சும் பவுடர் இவரை வாங்கி அடிச்சுடுங்க. அக்கில் கிக்கில் அப்படியே அரிக்குதா புல். அரிக்கும்ல, என்ன அருகுமுல் அரிக்குதா? டென்ஷன். ஐயோ கடவுள், புல் அரிச்சுதான். ஏன்னா சாமி ஆடுறவங்க கூட இவ்வளோ புல் அரிக்காதுண்ணே. ஒரு மாதிரி உள்ள ஊறுற மாதிரி இருந்துச்சு. அண்ணே நான் என்ன சொல்கிறேன், உங்களை கரையா முத்துன்னு நினச்சிட்டு எறும்பெல்லாம் ஊறுது, கரையான் ஊறுது உங்கள் மேலே. அதெல்லாம் ஒதுக்கி விடுங்க. அப்புறம் ஒரு காலத்துக்கு மேலே கரையாம்புரத்தில் பாம்பு வந்து தடங்கிடும். அண்ணா உங்களை ஏதோ ஒரு ஓல்டு ஸ்கூல் மானுமெண்ட் மாதிரி பார்க்குதுண்ணே இந்த இயற்கை. சொன்னால் புரிஞ்சுக்கோங்கண்ணே. கண்ணு கலங்குச்சு. ஃபர்ஸ்ட் கண்ணு கலங்குச்சு. புல்லரிக்கிறத தாண்டிட்டு இன்னைக்கு காலையில இருந்து நான் ஆத்தாட்ட வர்றேன். ப்ரொடியூசர் பாலா, உங்களுக்கு புரியுதா? அப்படியே புல்ல அரிச்சுதான் அவருக்கு. அப்படியே என்னமோ மாதிரி இருந்துச்சா, அப்படியே பயிர்ப்பு, அப்படியே ஞானம் அச்சம் மட்டம் எல்லாம் வெளியே வந்துச்சா. அவர் கண்ணு கலங்குச்சான். ஏதாவது இது வந்து மக்களை மேனிப்புலேட் பண்ணுற விஷயம்லாம் இல்லை. இப்போ ஒரு கடைநிலை ஊழியர் ஒருத்தங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற டவுன் சவுத்தில் ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏய் இப்போ திவாகர்கிட்ட புல்ல இருக்குது, கண்ணெல்லாம் கலங்குது, டைரக்ட் கம்யூனிகேஷன் வித் காடெல்லாம் இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட அண்ணன் புகுத்த ட்ரை பண்ணலைங்க. இது பேர் மேனிப்புலேஷன் கிடையாது. கடவுள் அருள் முதற்கொண்டு எனக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்ல வரலைங்க. போனா போகுது, அந்த அம்மன் தானே, சரி வந்து பேச சொல்லு நம்மக்கிட்ட அப்படிங்க. திவாகருங்க அம்மன், திவாகர் அம்மன், புரியுதா? ஓ அவ்வளோதான். அது அங்கே அம்மன் புரியுதா? கம்முன்னு இருக்கு. நானுங்க எங்கள் அண்ணன் கிட்ட ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் பாலா வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டுருந்தாரு. இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி 10 தடவை அடிச்சிட்டேன். கோயிலுக்கு போட்டு இப்படியே அடிச்சிங்களாண்ணே பாலாக்கு? அவர் ப்ரொடியூசருக்கு நீங்கள் இப்படியே அடிச்சிட்டு இருக்கீங்க அண்ணே. வேறு மாதிரி இருக்குண்ணே, என்னால் ஃப்ளோவில் கூட ஒரு வார்த்தையை சொல்ல முடியல, அது தப்பாக போயிடும்ண்ணே. இப்படி அடிச்சோம். கோயில் கூட்டு போ, எனக்கு என்னமோ சம்திங் த வேர்ல்ட் இஸ் காலிங் மீ, ஐம் கோயிங் டு இன் டு த வைல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்யூஷனல் பவருங்க. தெய்வீக பிறவியாமாங்க இவரு. அதான் சொல்ல ட்ரை பண்றாரு. கோயில்னா எப்படி இருக்கும், சீக்கிரம் வந்தா தானே போக முடியும் அப்படின்னு ஃபோன் பண்றாரு. ஓ இங்கேயும் லேட்டு. பல இன்டர்வியூல பார்த்துருக்கேன். இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஆங்கரே கேட்டிருக்காங்க, ஏங்க காசு வாங்கி தானங்க வரீங்க, ஏங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க, ஒரு பங்க்சுவாலிட்டியே இல்லைன்ட்டு. அப்போல்லாம் அண்ணன் வந்து மழுப்பி விட்டுருவாரு. இதில் ஒரு டாக்டர் வேறு, ஃபிசியோதெரபிஸ்ட் வேறு. அப்போ எங்கே தான் நீங்கள் பங்க்சுவாலிட்டியாக இருப்பீங்க? துபாய்க்கு போய் ஒரு இன்டர்வியூவில் பார்க்குறேன், அந்த ஹெலிகாப்டரில் ரைடு போகணும்ல, காலங்காலத்தில் தூங்கிட்டாராமாங்க. அவரே சொல்லியிருக்காருங்க ஒரு இன்டர்வியூவில். எந்த இன்டர்வியூன்னு வேறு தெரியலையே, சோர்ஸ் பார்க்குறேன்.
அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஓனர் கால் பண்ணி ஏன் புக் பண்ணியிருக்கு காசு கொடுத்து நீ பாட்டு தூங்கிட்ட ஹெலிகாப்டரில் போ, சரி சரி மறுபடியும் புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் புக் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. அது அவரே சொல்லியிருக்காரு, கொஞ்சம் அசதியில் தூங்கிட்டேமா அப்படின்ட்டு. எந்த இடத்துலையும் பங்க்சுவாலிட்டி இல்லை. கோயிலுக்கு போகணும் இவர் வற்புறுத்துற மாதிரி சொல்கிறாருல. நடந்தது என்ன தெரியுமா, யோ கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா இன்னமா வரமாட்டேன், நானே போயிட்டு வந்துடுறேன், நீ வந்தவா வராட்டிப்போ அப்படின்னு ப்ரொடியூசர் கோவப்பட்டிருப்பாரு. அந்த ஒரு இன்சிடென்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது எப்படி சேர்க்குறாரு, கற்றுக்கோங்கடா டே கற்றுக்கோங்கடா. ஐயோ நண்பர்களே முதுகு வலிக்குது இப்போ. அப்ப வந்த உடனே உள்ள போன உடனே கண்ணு கலங்கிருச்சு சார் ஆத்தாவை பார்த்தது. என்ன ரீசனா, என்ன ரீசன்னா, இப்போ ஆத்தாவை பார்த்தோன்னே எனக்கு கண்ணு கலங்கிருச்சு சார். ஏன்னா இன்னொன்று சொல்கிறேன் சார், இன்னொரு உண்மை, ஆத்தாக்குமே கண்ணு கலங்கிருச்சு சார். ஐயோ இவனா ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆத்தா பதட்டப்பட்டு ஆத்தாவுமே கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க சார். இவங்கிட்ட இருந்து யார் வேணாலும் 7.5 சனி கொண்டு தப்பிக்க முடியாது. 7.5 சனி வந்து சிவபெருமானை வந்து சனிக்கு பயந்துக்கிட்டு 7.5 நிமிஷம் ஒரு இதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாராம், ஏதோ மரத்துக்குள்ளேயோ குகைக்குள்ளேயோ. அப்போ வெளியே வந்து சனிக்கிட்ட சொன்னாராம், உன்னால நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்போ சனீஸ்வர பகவான் சொன்னாராம், அந்த 7.5 நிமிஷமே நான் உனக்கு பிடிச்சிருந்தேன், அதனால தான் நீ வந்து உள்ளுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்ட சிவபெருமான். அதுக்கு தான் சரி போனா போதுன்னு சனின்ற இந்த பேரை வந்து ஈஸ்வரன் கொடுத்து சனீஸ்வரன் சேர்த்தாங்களாமா. இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியுங்கிறீங்களா? எங்கள் ஃபேமிலி குரூப்ஸில் எங்கள் அம்மா அனுப்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா இந்த மாதிரி அனுப்புவாங்க. எங்கள் அப்பா காலை வணக்கம், அதில் தாமரை மலரும், அதெல்லாம் வேறு விஷயம், அது எங்கள் குடும்ப சீக்கிரம், அதெல்லாம் கேட்காதீங்க. அந்த மாதிரிங்க சனீஸ்வர பகவானே ஒருத்தரை பார்த்து பயப்படணும் அப்படின்னா யாருன்ட்டு ஐயோ அசைய முடியல, முதுகு வலிக்குது. உங்களுக்கு தெரியும் அதனால தான் அம்மனே அழுதுருக்கு, ஐயோ வந்துட்டானே என்ன பொண்ணு அப்படி. குடும்ப பெண்கள் தமிழ் கலாச்சாரத்தோட ஓகேங்களா அம்மன் சன்னதி முன்னாடி அப்படியே மனசுருக வேண்டாங்கன்னா ஏன் தமிழ் கலாச்சார மண்ணாங்கட்டிலாம் இல்லாமல் ஒரு பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ்ல வந்து அம்மன் கிட்ட வேணா அம்மன் ஏற்றுக்காதா? அந்த பொண்ணுக்கு ஒரு மனசாட்சி இருக்காதா? ஏன்டா நீங்கள் பார்க்குற ஒரு பார்வையில் தான் ஒருத்தவங்க இப்படி பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அவங்க நல்லவங்கன்ட்டு எதை வச்சு டிசைட் பண்ணுறீங்க? அவங்களோட செயலும் அவங்களோட எண்ணங்களும் தாண்டா ஒருத்தவங்க நல்லவங்களாக்கும். உங்களோட மைண்ட் ப்ராசஸ் கூட ஒத்து போகலைன்னா தூக்கி போட்டு அடிக்கிறது, இது கலாச்சாரமே இல்லை, இது ஒரு சீரியருன்ட்டு. ஆனால் அந்த ஈன வெங்காயத்தை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நிறையா தற்கூரிங்க சுற்றுது யூத்துங்கிற பேரில், அது வேறு விஷயம். இங்கிட்டும் பேச முடியல, அங்கிட்டும் பேச முடியல, எங்கேயாச்சும் வேறு உலகத்துக்கு போயிடலாம் மாட்டிருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அப்படியே ஒரு கூஸ் பம்பாக இருந்துச்சு. ரொம்ப நானும் மனசு கூஸ் பம்பாக இருந்துச்சா? எனக்கு புரியல. அம்மன் கிட்ட பொம்பளைங்க வேண்டி உட்காந்து அழுகிறது, மண்டி போட்டு கெஞ்சுறது, மடிப்பிச்சை எடுக்கிறது, முட்டி போட்டு நடந்து வர்றது, இதெல்லாம் உட்காந்து குறுகுறுன்னு பார்த்தாலே தப்பு. ஒரு பொம்மை நாட்டியே ஒரு 7 செகண்டுக்கு மேலே பார்த்தாலே பிடிச்சி உள்ளுக்குள்ளே போடணும். அப்படியே அதை உட்காந்து உருகி பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே கூஸ் பம்ப் ஆகுது. பம்பு எங்கே பம்ப் ஆகுது உங்களுக்கு? அடியில் பம்ப் ஆகுது. பம்புன்னு கூஸ் பம்புன்னு, அது கூஸ் பம் பம்முன்னு, அது பம்பு தான் உங்களுக்கு. உருகி வேணும் சார், மனசு உருகி என்னோட பிரார்த்தனைகளை நான் வேண்டிக்கிட்டேன் சார். சார் பெரிய ஒரு இவர் சீஸ் மேகியில் போடக்கூடிய சீஸ், இவர் இப்படி உருகி தான் வேண்டுவார். அப்படியே உருகிட்டாருன்னா அப்படியே உருகிடுவார், அப்படியே மொத்தமாக மனுஷன் அப்படியே. ஒன்று நான் இறைவனை மட்டும் தான் நம்புவேன், மனிதர்கள் நம்ப மாட்டேன். எனக்கு புரியவே இல்லையே. முதல்ல உங்களை யாருங்க நம்புறா? மனிதர்களை நம்ப மாட்டாரா, இறைவனை மட்டும்தான். மனிதன் உருவாக்கின கான்செப்ட் தான் இறைவனை. முதல்ல சக மனுஷனை நம்புங்கடா. நம்பி ஏமாற அளவுக்கு நம்பாதீங்க, ஏன்னா ஏமாத்திடுறானுங்க. இன்னைக்கு இருக்க மனிதர்கள் நாளைக்கு எதிரியா வருவாங்க, இதா வருவாங்க, என்னன்னாலும் மாறலாம். இறைவனோட அனுகிரகத்தினால தான் மதுரையில் ஒரு ஓரமா பிசியோதெரபி டாக்டரா இருந்த இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ் வாட்டர்மெலன் ஸ்டாரா மாறி இருக்கு. வேர்ல்டு ஃபேமஸ் வாட்டர்மெலன் ஸ்டாராக மாறிட்டீங்களா? யார் என்னங்க? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. எனக்குமே கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று இருந்துச்சு. இந்த மாதிரியான செயல்களை பார்க்கும்போது தான் ஓகே, இல்லையோ நம்ம எப்பேற்பட்ட எண்ணங்களாக இருந்தாலும் டேரெக்டாக அதை வந்து ப்ரொகாசினேட் பண்ணோம்னா அது பாட்டு நடக்கும் போல். அது கெட்ட எண்ணமாக இருந்தாலும் சரி, நல்ல எண்ணமாக இருந்தாலும் சரி, இந்த யூனிவர்ஸ் வந்து சில லாஸ், அதுக்குன்னு சில லாஸ் இருக்குது, அதுக்கு அடிப்படையில் தான் இது வேலை செய்யுதோ, கடவுளுங்கிற கான்செப்ட்லாம் அந்த லாஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக உருவாக்குனாங்களோ அப்படின்ட்டு வாட்டர்மெலன் ஸ்டாரோட வளர்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த கிளாரிட்டியே கிடைக்கிது. ஒரு வீண வெங்காயமும் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படி மாதிரி ஆயிடுச்சு. கத்தவும் முடியல. ஓகேங்களா, இது சினிமா துறை உலகத்திலையும் ஹீரோவா வரணும் அப்படின்றதுக்காக மனசுருக நான் அம்மன் கிட்ட ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன் சார். திருவொற்றியூர் மனசுருக அம்மன் கிட்ட ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டதுக்கு ஈக்குவலாக உழைப்பு போடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எவன் நம்மளை கலாச்சாரம் பரவாயில்ல, என்ன நான் ஸ்டார்ரா அப்படின்னு சொல்லியே ஸ்மார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்கீங்க, போடுங்க. வடிவனம்மன் கோயிலில் அதே சமயத்தில் சிங்கிளாக இருக்கும் சார்.
இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் லைஃப்பை பத்தி தவறுதலா நிறைய வழி வந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு மனைவி கிடைக்கணும், நல்ல ஒரு பெண் குழந்தை, நம்மளுக்குன்னு எல்லாருக்கும் உள்ள ஒரு நிதானமான ஆசை தான் சார். ஓகே, இது இந்த விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட லைன் என்னை சென்டிமெண்ட்டில் அட்டாக் பண்ணிய நண்பர்களே, அவருக்கும் நல்லதே நடக்கட்டும் தத்தாஸ்து. நான் ஏன் கடவுளாக மாறுறேன்? இல்லை, நல்லதே நடக்கட்டும் நம்மளும் நினச்சிப்போம். நல்லது நினைக்கணும்னு நினைக்கிற எல்லாமே கடவுள் தான். அது வேறு கான்செப்ட். அது அன்பே சிவம் படத்தில் கமலஹாசனே சொல்ல ட்ரை பண்ணி அவரே ஃபெயிலியர் ஆகிட்டார். நான் ஏமாத்திரம் சொல்கிறேன், சரி அதை விடுங்க. ஆனால் ஓகே, எண்ட் ஆஃப் தி டே யாராக இருந்தாலும் அவங்க பர்சனல் லைஃப், அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பின்னாடி எப்படி, அதெல்லாம் அவங்க பர்சனல் லைஃப். ஆனால் ஒரு மனுஷன் ஜென்யூனாக எனக்குன்னு ஒரு குழந்தை குட்டி வேணும், எனக்குன்னு ஒரு குடும்ப குட்டி வேணும்ன்ட்டு நினைக்கிற இடத்துல எனக்கு அவரை கலாய்க்கிறதுக்கு மனசு வரல. ஏன்னா பெண் குழந்தை வேறும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு ஆணாக என்னால் அதை ஃபீல் பண்ண முடியும். அது வந்து அது எவ்வளோ ப்ரெஷியஸான ஒரு மொமெண்ட் அப்படிங்கிறது. ஃபேமிலின்னு வந்துட்டா, அது அந்த குடும்பம்னு வந்துட்டா, அதுவும் இந்த பெண் குழந்தையெல்லாம் அது ஒரு ப்ரெஷியஸான ஒரு மொமெண்ட். அதனால இந்த விஷயம் கடந்து போயிடுவோம். எல்லாம் இருக்கு, ஓகேங்களா? எந்த கட்டப்பழக்கல்ல, நல்ல ஒரு படிப்பு இருக்கு. இது வந்து கொஞ்சம் தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். ஐயா அண்ணா இங்கே பாருங்க, நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தன் நெக்க குடிக்கிறான் அப்படின்னா அது கெட்ட பழக்கம்னு அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் அவன் ஜிம்முக்கு போகிறான், உடம்பை பார்த்துக்கிறான், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறான் அப்படின்னா அவன் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறான், அவன் லைஃபுக்கு அது தேவைப்படுதுன்னு நினைக்கிறான், அவனை விட்டுருவோம். தனிப்பட்ட முறையில் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அப்போ அவனுக்கு க்ளோஸ்டு ஒன்ஸாக நம்ம இருந்தோம்னா நம்ம அட்வைஸ் பண்ணலாம், டே இதை மட்டும் விட்டால் நீ இன்னும் 2x ஃபார் பெட்டராக வரலாம்ல அப்படின்ட்டு. அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர்த்து இது கெட்ட பழக்கம் அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எந்த பழக்கமும் நம்மளை கண்ட்ரோலில் எடுத்துருச்சுன்னா அது கெட்ட பழக்கம். தற்பெருமை பேசுறதுக்கு நம்ம கண்ட்ரோல் அது இருந்துச்சுன்னா ஓகே, நம்மளை அது கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா கெட்ட பழக்கம். சம்பாதிக்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் ஓகே. நம்ம கழுத்தை மேலே அது நம்ம நெருக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ஒரு எப்படி சொல்கிறது, டூ மச் ஆஃப் அப்சஷன் டுவர்ட்ஸ் எனிதிங், அது ஒரு மாதிரி கெட்ட பழக்கம் தான். அது நம்மளை வந்து ரூல் பண்ணக்கூடாது. அதுதான் பெரிய அப்படியே கெட்ட பழக்கம். இல்லை, நான் ஒரு எலிஜிபிள் பேச்சுலர், என்னை எல்லா பெண்கள்லாம் வந்து என் பின்னாடி நான் போனால் போதும் உங்களுக்கு வாழ்க்கை போடுறேன், அந்த மோடிலே தான் சுற்றுறது மண்ணாங்கட்டி. நல்ல எல்லா கடவுளுக்கும் வந்து ஒரு குறை இருக்கு. பட் இந்த குறையை வந்து மனிதர்களால் நிவர்த்தி பண்ண முடியாது. அந்த ஆத்தா வடிவடைமான ஆத்தா நினைச்சா முடியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நினைச்சா முடியுமா? ஆத்தாக்கு அப்ளிகேஷன் போடுவோமா? எனக்கு புரியலையே. ஆத்தா என்ன பக்கத்து தெருவில் 3வது வீட்டியா இருக்குது? ஆத்தா என்ன மனிதர்களால் முடியல, சரிங்க வா ஆத்தா போனால் போது எனக்கு ஒரு ஹெல்ப்பை பண்ணிவிட்டு நீ ஃபேமஸ் ஆகிக்கோ, அப்படி சுற்றுறா இருக்கு இந்த ஆளு. கடவுள் என்னோட சொந்த விஷயங்களுக்காக அந்த ஆத்தாட்ட வந்து ரொம்ப மனசுருகி வேண்டிக்கிட்டேன் சார். அரசியலுக்கு விஜய் போட்டார் சார். ஆக்சுவலா ஒரு டைலாக் எனக்கு ஆங்கர் ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு. ஏதோ பெருமை பேச போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த சிம்டம்ஸ் தான் வந்து இந்த பொலியார் சொல்லிலாம் போடுறதுதான் இந்த சிரிப்பு அதெல்லாம் அப்படியே கேஷுவலாக பேசுகிறாராம். சைக்காலஜிக்கலாக நிறைய தெரியுது. பேசாமல் சைக்காலஜிக்கல் படிச்சிருக்கான் போல. அஜித் சாரு ரேஸுக்கு போயிட்டாரு, விஜய் சாரு அரசியலுக்கு போயிட்டாரு. அவர் அஜித் சார் ரேஸுக்கு போனாலும் ஓகே, விஜய் சார் அரசியலுக்கு போனாலும் ஓகே, அவங்க ஒழுங்காக போகட்டும். அஜித் சார் ரேஸுக்கு போயிட்டு இது நல்லா இல்லைண்ணே. அஜித் சாருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. விஜய் சார் புரியுது, அது உங்கள் பாடி லாங்குவேஜ் தான், உங்கள் க்யூட்டாண்டினஸ் தான். அப்படியே பெண்கள்லாம் இதை பார்த்தா மயங்கி விழுகிறாங்க, ஏதோ கொசு மருந்து அடிச்ச மாட்டே, அதெல்லாம் புரியுதுண்ணே, இல்லைன்னு சொல்லலை. அந்த க்யூட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கண்ணே. தமிழ்நாடு தாங்கலை இல்லை, அதுக்கோசரம் தானே கேட்குறது. கொஞ்சம் கம்மி பண்ணுங்கண்ணே. சூர்யா சாரு பாம்பேக்கு போயிட்டாரு. அடுத்து இந்த தமிழ் சினிமா உலக யாரு காப்பாத்த போறா? இந்த ஆள் கிட்ட இருந்து நம்ம யாரு காப்பாத்த போறா? கத்த முடியல, டென்ஷன் ஆகுது, சிரிப்பும் வருது, இவ்வளோ மிக்ஸ்டு எமோஷன்ஸ் என் வாழ்க்கையில். நான் என்னடா எனக்கு அப்படியே தூக்கி போட்டு உடச்சிடலாம் போல இருக்குங்க. எனக்கு அவ்வளோ எரிச்சம் பண்ணாங்கட்டே வருது. ஆனால் அண்ணனோட வளர்ச்சியை நினச்சி சந்தோஷமாகவும் இருக்கு. அப்படின்னு இருக்க நிலைமையில இந்த ஒன்லி அண்ட் ஒன் ஸ்டார், இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகரோட என்ட்ரி இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க சார். கண்டிப்பா அப்படின்னு பொதுமக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராஜஸ்தான்லேருந்து ஒருத்தங்க டூரிஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியும்னு வச்சுப்போம். இவர் பேசுறதை கேட்குறாருன்னு வச்சுப்போம். சைக்காலஜிக்கலாக அவங்க என்ன யோசிப்பாங்க, ஏய் என்னப்பா ஏதோ அஜித் அங்கே போயிட்டாருங்கிறாரு, விஜய் சூர்யா